பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும்போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்று சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகள் நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதும் பார்க்கலாம். நம் விடியலை வானிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வானிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ஷாஜி அவர்கள். ஆயுர்வேத மருத்துவம் அப்படிங்கிறது என்ன, எந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் இந்த மருத்துவத்து மூலமா நம்ம சரி செய்ய முடியும், இதோட ஆரம்ப கட்ட வரலாறு என்ன, இப்படின்னு பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு ஆயுர்வேத மருத்துவராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். ஆயுர்வேத மருத்துவம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்திய மருத்துவங்கள் பாரம்பரியமான மருத்துவம் அப்படின்னு சொல்லும்போது ஆயுர்வேதம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. இன்னைக்கு மற்ற மருத்துவங்கள் இன்னைக்கு ஆங்கில மருத்துவத்தினால தீராத சில வியாதிகள்லாம் கூட நம்மளோட இந்த ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ் மூலமா கியூர் பண்ணலாம்ன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஆயுர்வேதம் அப்படிங்கிறது என்ன, எப்படி இது ஆரம்பமானது, இந்த மருத்துவ முறை எப்படி, இதுல ஒரு நோயை கண்டுபிடிக்கிற விதம் எப்படி, அதுக்கப்புறமான சிகிச்சை முறைகள், இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு சார். இது எல்லாத்துக்கும் உங்ககிட்ட இருந்து முழுமையான பதில்களை எதிர்பார்க்கிறோம். முதல்ல ஆயுர்வேதத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் சார். ஆயுர்வேதம் ஒவ்வொரு ஒரு மருத்துவத்துக்கும் அதற்கான பாரம்பரியம், அதற்கான வரலாறுன்னு ஒன்று இருக்கும். ஆயுர்வேத மருத்துவம் பத்தி சொல்லுங்க. இப்போ ஆயுர்வேதம்னு சொல்லும்போது அதில் 2 வார்த்தைகள் அடங்கி இருக்கு. அது சம்ஸ்கிருதம் தான் ஆயுர் வேதம் அப்படின்றது. ஆயுர் அப்படின்னா லைஃப், வேதம் அப்படின்னா பியூர் சயின்ஸ். ஸோ எந்த ஒரு இதில் வந்து உங்களுக்கு அந்த பியூர் சயின்ஸ் ஆஃப் லைஃப் இஸ் ஆக்சுவலி ஆயுர்வேதம். அப்போ அந்த ஆயுர்வேதம்னு சொல்லும்போதே அந்த வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சாஸ்திரம், அதுதான் ஆயுர்வேதத்தோட டெஃபினேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஆயுர்வேதத்தோட வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தோம்னா அது வரலாறு குறிக்கப்படவே இல்லை அப்படின்றது தான் வந்து உண்மை. அது வந்து கல் தோன்றி மண் தோன்ற காலத்துலேருந்தே ஆயுர்வேதம் இருக்குது, நம்ம பாரம்பரிய மருத்துவம் இருக்குது. அதே மாதிரி அது நமக்கு தெரியலை. பட் ஒரு ஃபிக்ஸட் இது பண்ணணும்னா நமக்கு ஒரு 6000 வருஷம் அப்படின்னு வந்து தோராயமாக இன்றைக்கி வந்து புக்குகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் அது கடவுளால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட கால வரைம்பு சொல்ல முடியாது. அது ரொம்ப நாளாக இருக்குது. பிரம்மா ஸ்மிருத்தா ஆயுஷோ வேதம் அப்படின்றத வந்து ஆயுர்வேதத்தை பற்றி சொல்லும்போது அவர் வரலாறை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது பிரம்மாவோட யோசனையிலேருந்து வந்தது ஆயுர்வேதம். அப்போ ஒரு கடவுள் யோசனையில் வந்தக்கூடிய ஒரு மருத்துவம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் பிரம்மா அப்படின்னு சொல்லும்போது அங்கே பிரம்மான்னு ஒரு கடவுள் உருவம் இல்லை. அது வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் நம்மளாக உருவாக்கக்கூடியது அந்த உருவங்கள் எல்லாம். பிரம்மம் அப்படின்னு சொல்லும்போதே அது இயற்கை. அப்போ இயற்கையில் தானாகவே உருவாக்கப்பட்ட ஒரு சாஸ்திரம்தான் ஆயுர்வேதம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதனால் இது படிப்படியாக வந்து ஆயுர்வேதத்தோட அந்த காலகட்டங்கள் தாண்டும் போது முதல்ல மனிதனுக்கு வியாதியே இல்லாமல் இருந்த ஒரு காலகட்டம் தான் இருந்தது. எல்லாருமே நல்ல பழக்க வழக்கங்களால் இருந்த காலகட்டத்தில் எந்தவித நோய்க்கும் ஒரு வழி இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம பழக்க வழக்கங்கள் எல்லாம் வந்து நம்ம தவறாக போன ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது தான் இந்த ஆயுர்வேதத்தோட மகத்துவம் என்னன்னு தெரிஞ்சு இந்த முனிவர்கள் எல்லாமே வந்து ஒரு இது மாதிரி போட்டு கூட்டம் மாதிரி போட்டு இதுக்கு என்ன வழி, ஆளுங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களே, வியாதியால் கஷ்டப்படுறாங்களே, இருந்தாலும் அதுலேருந்து ஒரு வெளியே வர்றதுக்கு ஒரு வழி வேணும் அப்படின்னு சொல்லும்போது கடவுளை திரும்பி அணுகி அந்த கடவுள்கிட்டேருந்து இந்த ஆயுர்வேதம் என்ற வரத்தை பெற்றுக்கொண்டு அது மனிதர்களுக்காக பயன்படுத்திட்டாக தான் வரலாறு சொல்கிறது. கண்டிப்பாக சார். இப்போ இந்த மருத்துவத்தை பற்றி நம்ம விரிவாக பேசுகிறோம். பொதுவாக ஒரு மருத்துவத்துக்குமான சிறப்பு அப்படின்னு சொல்லும்போது அதை குறிப்பிட்டு நம்ம சொல்லிடுறோம், இது இப்படி இருக்கு. இப்போ ஆயுர்வேதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பொதுவாக எந்த மாதிரியான ஒரு நோய்கள், அதோட சிகிச்சை முறை, டயக்னோசிஸ், அதை கண்டுபிடிப்பு அப்படின்னா இந்த மருத்துவ முறையில் எப்படி பண்ணலாம் சார்? அப்போ வியாதியோட தன்மை எடுக்கும்போது நம்ம வந்து வாதம், பித்தம், கஃபம் அப்படின்றதோட அந்த ஏற்ற குறைச்சல்களை தான் எடுத்துக்கிறோம். அப்போது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறது என்னென்னா வந்து வாதபித்த கஃபங்களை நம்ம தெரிஞ்சாலே போதும், வியாதிக்கு ஒரு பேர் போட்டு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பேர் போட்டு கூப்பிட்டு எங்கேயும் அழைச்சிட்டு போகிறதில்ல வியாதியை. அப்போ வியாதிக்கு இதுதான் பேர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வியாதி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வாதத்தோட தன்மை, வாதத்துக்கு இந்தந்த தன்மைகள் இருக்கும், அது கூடனா என்ன இருக்கும், குறைச்சலாக என்ன இருக்குன்றதும் அந்த இது வரலாறில் உள்ள புக்குகள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த புத்தகங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி பித்தத்துக்கு அதே மாதிரி ஏற்ற குறைச்சல் என்ன, கஃபத்துக்கு ஏற்ற குறைச்சல் என்ன, அதில் கஃபம் சமமாக இருந்தால் எப்படி, பித்தம் சமமாக இருந்தால் எப்படி, வாதம் சமமாக இருந்தால்
எப்படி என்றது அதெல்லாம் நமக்கு வந்து விரிவாக சொல்லியிருக்கு. அப்போ அந்த இதை புரிஞ்சுக்கிட்டாலே ஒரு வியாதி கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தானே அது வந்து வியாதியை புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல அந்த நல்ல தன்மைகள், அதாவது சமமாக இருக்கும்போது இருக்கக்கூடிய தன்மைகளை நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறோம், உடம்போட வாக்கு. அப்படின்னா வந்து ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது அவனுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு உடம்பு வாக்கு இருக்கும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. இப்போ நம்ம பிளட் குரூப் மாதிரி தானே வச்சுங்களேன். இப்போ ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ்லாம் நம்ம சொல்கிறோம். இது வந்து யாராலையும் மாற்ற முடியாது. அதுக்கு அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் நம்மளை மாற்றிக்கணும்னு தவிர அந்த இயற்கையாக நமக்கு கிடைச்சக்கூடிய அந்த உடம்பு வாக்கு யாராலையும் மாற்ற முடியாது. இப்போ ஆயுர்வேத மருத்துவ ரீதியாக இந்த உடம்பு வாக்குகளுக்கு ரொம்ப பிரதானமாக நாங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா வாத பிரகிருதி அப்படின்னு சொன்னோன்னா கான்ஸ்டிடியூஷன், உடம்பு வாக்கு, வாதத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு உடம்பு, அவங்க இப்படி தான் இருப்பாங்க. பித்தத்தன்மை இருக்கவங்க இப்படி தான் இருப்பாங்க, கஃபத்தன்மை இருக்கவங்க இப்படி தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது அது ஒரு 90% நீங்கள் பார்த்தா அது நமக்கு அதே மாதிரி தான் அவங்க அமைகிறாங்க. இப்போ வாதத்தோட ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா வாதத்தன்மையை சொல்லும்போது அவங்க சொல்லியிருக்கு அல்பகேஷோ கிருஷோ ரூக்ஷோ வாஜால ஸ்தலமானசாகா அப்படின்னு சொல்லியிருக்கு. அல்பகேசமாக இருக்கும். அவனுக்கு வந்து எவ்வளோதான் நீங்கள் வந்து டிவியில் பார்க்குற விளம்பரம் இருக்கிற தைலத்தை தலையில் தடவினாலும் முடி கம்மியாக தான் இருக்கும். அல்பகேசம் அல்பமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். ரொம்ப மெலிசான உடம்பு வாக்கு வச்சுருப்பாங்க. அவள் வந்து வாத பிரகிருதிக்காரன். அல்பகேஷோ கிருஷோ ரூக்ஷமாக இருக்கும், ஸ்கின் ட்ரையாக இருக்கும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட சொல்கிறது அது ஒரே சொரப்பாக இருக்குது ஸ்கின், என்ன தான் எண்ணெய் தேய்ச்சாலும் திரும்பி அப்படி தான் ஆகுது, ஏதாவது மருந்து இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இயற்கையான ஒரு குணம், அது மாற்ற முடியாது. அது மாற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கை முறைகளை மாற்றிடணும். அதுக்கு தான் வந்து எண்ணெய் தேய்க்கிறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நிறைய விஷயங்கள் நம்ம எண்ணெய் தேய்க்கிறது இன்றைக்கி படிப்படியாக விட்டுட்டோம். அதனால் அப்போ உடம்பு வாக்கு தெரிஞ்சுக்கிறதும் வியாதியை கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு இதாக அமையிறது. அது முதல்ல வந்து இயற்கையாக இருக்கக்கூடியது தெரிஞ்சால் தான் நீங்கள் அதில் ஏற்படுகிற மாற்றங்களை கண்டுபிடிக்க முடியும். அப்போ வாத பிரகிருதின்னு எடுக்கும்போது இதெல்லாம் சொல்கிற மாதிரி ரூக்ஷமான அந்த தொக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து மனசு சஞ்சலமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்பவும் வாத பிரகிருதி. அப்போ இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை சொல்லுவான், நாளைக்கு வேற ஒன்று சொல்லுவான், உடனே இல்லை இதுதான் சரின்னு அப்படின்னு சொல்லுவான். அந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறது கூட கெப்பாசிட்டி அவனுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வாதத்தோட தன்மையாக இருக்குது. அதே மாதிரி தான் பித்தத்தோட தன்மையும் அப்படி சொல்லியிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு தன்மைகளையும் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி வர வியாதிகளை நமக்கு கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். அதுதான் வந்து கண்டுபிடிப்பு. அது இல்லாமல் வந்து இப்போ நாடி இல்லாமல் கண்டுபிடிக்கிறதும் இருக்குது. இப்போ எல்லாமே நாடியில் தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பேஷண்ட்டை வந்து நம்ம வந்து கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது. அதனால தான் வந்து 3 விதமான டயக்னோசிஸ் சொல்லியிருக்காங்க. தர்சனம், ஸ்பர்சனம், பிரஸ்னேகி, பரீட்சேது, ரோஹிணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல பார்த்த உடனே இப்போ ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ், அதே மாதிரி மூட்டு வலி, அந்த மாதிரி வியாதிகள்லாம் பேஷண்ட் உள்ளே வரும்போது முடக்குவாதம், இதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடலாம். வேறு அதுக்கு வந்து பேஷண்ட்டை கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை, ரத்த பரிசோதனையோடு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, தொட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய மருத்துவனாக இருந்தோம்னா கண்டிப்பாக உள்ளே வரும்போது அந்த பேஷண்ட் உள்ளே வரும்போது தெரியலாம் உங்களுக்கு இதான் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு டயக்னோசிஸ் பண்ணலாம். அது ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு தான் நம்ம ஸ்பர்சனம்ன்றது அடுத்தது தொட்டு பார்க்குறது. இப்போ முழங்கால் வலி, மூட்டு வலி அப்படின்னும் போது நீங்கள் தொட்டு பார்த்தா வீக்கமாக இருக்கும், சூடாக இருக்கும், ஜுரம் அடிக்கிற மாதிரி அந்த பகுதி மட்டும் நமக்கு சூடாக இருக்கும். ஸோ வந்து அது இன்ஃப்ளமேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அது பித்தத்தோட தன்மை. அந்த இன்ஃப்ளமேஷன் இருக்கும்போது அங்கே உள்ள புண்ணாக இருக்குது, ஸோ ஆர்த்தரைட்டிஸ் டெவலப் ஆகிருக்கு, இல்லை மூட்டில் வந்து தேய்மானங்கள் ஏற்படுறது நம்ம சொல்லலாம். இது ஒரு டயக்னோசிஸ் தான். அடுத்தது வந்து பிரச்சனம், கேள்வி கேட்குறது, எப்படி ஆச்சு, எத்தனை நாளாக இருக்குது, இது உடனே வந்துச்சா, இல்லை வந்து ஏதோ அடிப்பட்டு வந்துடுச்சா. ஸோ அது தெரியும் போது நம்ம அந்த வியாதியோட தன்மை தெரியும். அப்போ அப்படி கண்டுபிடிக்கிறது. அப்போ தரிசனம், ஸ்பர்சனம், பிரசனன்றது 3ஐயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து உடம்பு வாக்குகள் இருக்கக்கூடிய அந்த ஏற்ற குறைச்சலை புரிஞ்சுக்கிட்டாலும் இந்த வியாதிகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வியாதியை எப்படி இந்த மருத்துவத்தில் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ பொதுவாக எந்த மாதிரியான ஒரு நோய்களுக்கெல்லாம் இதுதான் முக்கியமான ஒரு தீர்வுன்னு பொதுவாக மக்கள் வர சொல்லுவாங்க? ஆமாம், இப்போ ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்குமே எல்லா வியாதிகளுக்கும் தீர்வு உண்டுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து எந்த ஆயுர்வேத மருத்துவன்ட்டு போனாலும் இந்த வியாதிக்கு மருந்து இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை ஒன்றும் இல்லை. எல்லா வியாதியும் எல்லாரும் படிக்க தான் செய்கிறாங்க, அது மருத்துவம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. பட் இன்றைக்கி நடைமுறையில் சில விஷயங்கள் நமக்கு வந்து நம்மளோட பழக்கத்துலேருந்து நமக்கு தெரியும். இன்னென்ன வியாதிகளுக்கு இந்தந்த வியாதிகளுக்கு இந்த மருத்துவம் கொஞ்சம் அதிகமாக பயன்படுறதுன்னு பார்க்கலாம். அது வந்து மூட்டு வலி தான் மெயினாக. இந்த ஸ்கெலட்டோமஸ்குலர் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தமாக, அந்த லிகமெண்ட் டெண்டன்ஸ் சம்பந்தமாக, அந்த ஜாயிண்ட், அதாவது மூட்டுகளில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் அடிபட்டு வரக்கூடிய ஒரு வியாதி, அதுதான் ஸ்கெலட்டோமஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். மூட்டு வலின்னு நம்ம சொல்லலாம் ஜென்ரலாக. அந்த மூட்டு வலிக்கான மருத்துவத்தில் தான் வந்து ஆயுர்வேதம்
ரொம்ப இன்னைக்கு பிரபலமாக இருக்குது. இங்கே இல்லை, வெளிநாட்டில் கூட இந்த ஆயுர்வேதத்தோட பிரபலம் இருக்கிற ஒரு காரணத்துக்கு மூட்டு வலி இருக்கிறது தான் காரணம். ஏன்னா மூட்டு வலி உலகத்திலேயே 2வது வியாதியாக இருக்குது. மக்கள் சஃபர் பண்ணுறதுலேயே 2வது வியாதியாக இருக்குது. முதல்ல இருக்கிறது பல்லு வலி, நம்ம சொல்கிறோம் பல்லு வலி தான் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு வியாதின்னு சொல்லுவாங்க. 2வது அதிகமாக ஒரு மனிதன் சஃபர் பண்ணக்கூடிய வியாதி தான் மூட்டு வலின்னு சொல்கிறது. இப்போ அந்த மூட்டு வலியில் நமக்கு இன்றைக்குமே ஆங்கில மருத்துவத்தோடு இணையாகிய சில மருந்துகள் எல்லாம் பண்ணி அந்த மூட்டு வலியை பரிபூர்ணமாக குணப்படுத்த முடியக்கூடிய சூழ்நிலை இருந்ததுனால தான் இன்றைக்கி ஆயுர்வேதன்ற அந்த மருத்துவமே நிலநின்று போகிறதுன்னு நம்ம வேணால் சொல்லிக்கலாம். அடுத்தது வந்து இந்த வியாதி தடுப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய சில வியாதிகளுக்கும் நல்ல மருத்துவ ரீதியாக இது அமையிறது. அதாவது நமக்கு இந்த சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னா அடக்கு தும்மல், ஒரு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வரும்போது ஏசி ரூம்லேருந்து வெளியே வந்தோடனே 10 தும்மல், இல்லை ஏசி ரூமுக்கு உள்ளே போனானே இருக்க முடியாது, மூக்கெல்லாம் அடைச்சிக்கிட்டு சளி வந்துக்கிட்டு சஃபி நோஸ் அப்படின்னு மாதிரி எல்லாம் வந்து அதில் கண் அரிக்கிறது, மூக்கு தண்டு வளைஞ்சிருக்கு, டீவியேட்டட் நேசல் செப்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அறுவை சிகிச்சை தான் பண்ணணும் அப்படின்றத ஆங்கில மருத்துவ முறை இதே சொல்லுவாங்க. காது குடையிறது, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த எபவ் கிளாவிக்கல் வந்து ஒரு அலர்ஜி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆயுர்வேத மருத்துவத்தில் நாங்கள் அதை அலர்ஜியாக பார்க்கறது இல்லை. நாங்கள் பார்க்குறது வந்து அது இம்யூன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோளாறு. நம்ம வியாதி தடுப்பு சக்தி நமக்கு வந்து சின்ன சின்ன பொருள்களுக்கு தேவையில்லாமல் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் போது தான் அந்த மாதிரி ஒரு தும்மல் வர்றதோ இல்லைன்னா டிவியேட்டட் நேசல் செப்டம் வர்றதோக நாங்கள் ஆயுர்வேத மருத்துவம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு சைனசைட்டிஸ் இல்லைன்னா வந்து இந்த அலர்ஜிக் அடக்கு தும்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதிக்கும் ஆயுர்வேத மருத்துவத்தில் நல்ல தீர்வுகள் ஏற்படுறது உண்டு. பொதுவாக எதெல்லாம் ஆயுர்வேத மருந்துகளாக உருவாயிருக்கு சார்? மருந்துகள்னு சொல்லும்போது நம்ம இப்போ எப்போவுமே வந்து ஜனங்கள் நினச்சிக்கிறது ஆயுர்வேதம்னா அது மூலிகை மட்டும்தான் அப்படின்றது கிடையாது. அப்போ அது கிடையாது. மூலிகை அது பிரதானமாக நாங்கள் பயன்படுத்தக்கூடியது மூலிகைகள் தான். அது வந்து அதோட வேர் இருக்கலாம், காய் இருக்கலாம், இலை இருக்கலாம், தோல் மட்டும் எடுத்து பண்ணுறது இல்லை சமூலமாக எடுத்து பண்ணுறது எல்லாமே இருக்குது. ஆனால் அதில் வந்து நம்ம வந்து மெட்டல் அண்ட் மினரல் ப்ரிப்பரேஷன்ஸும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பரவலாக வந்து ஒரு குற்றச்சாட்டு அதுதான், எல்லா ஆயுர்வேத மருத்துவத்துலேயும் வந்து இந்த மெட்டல்ஸ் இருக்குது அல்லனா மினரல்ஸ் இருக்குது, அது கிட்னியை தோஷம் செய்யும், அது லிவரை தோஷம் செய்யும் அப்படின்னு ஒரு பரவலாக குற்றச்சாட்டு இருக்குது. அது வந்து கண்டிக்கத்தக்கது. ஆனால் அது வந்து விஷயம் தெரியாதவங்க என்ன வேணால் சொல்கிறான்ற ஒரு சூழ்நிலை தான். அப்படி பார்த்தோம்னா எல்லா மருத்துவ ரீதியிலும் அதோட சைடு எஃபெக்ட்ஸும் இதெல்லாம் இருக்க தான் செய்கிறது. அதே மாதிரி இது சைடு எஃபெக்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து ஒரு மருத்துவத்தில் எடுக்கும்போது மூலிகைகள் தான் நாங்கள் நிறைய பயன்படுத்துகிறோம். இப்போ மெட்டல்ஸ் அண்ட் மினரல் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படியே வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அந்த மாதிரி க்ரானிக் டிசீசஸில் ரொம்ப கடுமையான வியாதிகளில் தான் அது கொடுக்குறோம். அந்த கடுமையான வியாதிகளில் அது சொல்லிக்கிட்டு தான் கொடுக்குறோம். அது சொல்லிட்டு கொடுக்கறது மட்டும் இல்லை, அது அதோட தவறான யூசேஜினால தான் அதிகமாக இந்த லிவர் பாதிக்கப்படுறதோ இல்லை கிட்னி பாதிக்கப்படுறதோ வரும்னு தவிர ஆயுர்வேத மருந்துக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு அரிசி அடை அளவுன்னு தான் கொடுக்குறோம். ஒரு மெட்டல் ப்ரிப்பரேஷன் எடுத்த ஒரு அரிசி அடை அளவுன்னு கொடுக்குறோம். நமக்கு இருக்கக்கூடிய பரபரப்பான வாழ்க்கையில் அந்த அரிசி அடை அளவு அளக்கிறதுக்கான, அதாவது குண்டூசி எடுத்துட்டு அதோட டிப்பில் எடுத்துட்டு பழத்துக்குள்ளே வச்சு சாப்பிட்றது அப்படின்றதால நாங்கள் வந்து வெஹிக்கலாக சொல்கிறோம். பட் இதெல்லாம் வந்து எந்த ஒரு பேஷண்ட்டும் கவனிக்கிறது இல்லை. அது ஒரு சிட்டிக்கு எடுத்து வாயில் போடும், அப்போ அவன் 10 மடங்கு அது சாப்பிட்ற மாதிரி ஆகிடுறது. அப்போ வந்து அவனுக்கு லிவர் டிஸார்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அவனுக்கு கிட்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஆயுர்வேத மருத்துவத்தோடய இல்லை மருந்தோடய தவறு கிடையாது. இப்போ நம்ம மருத்துவம் எழுதி தரக்கூடிய 10 மில்லிகிராம் மாத்திரை எடுக்கிறது போல நீங்கள் வந்து 50 மில்லிகிராம் எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து அது வந்து பாதிப்புகள் ஏற்படுத்த தான் செய்யும். அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் 90% மருந்துகளும் மூலிகை சம்பந்தமான மருந்துகள் தான். அதில் வந்து மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ் இன்வால்வ் ஆகிறது இல்லை. மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ் இன்வால்வ் ஆகும்போது நம்ம வந்து அதை சொல்லிட்டு தான் கொடுப்போம். அதுக்கு பத்தியங்களும் தேவைப்படுகிறது, அந்த பத்தியமும் நம்ம சொல்லி தான் கொடுப்போம். இப்போ இந்த மருந்துகள் அப்படின்னு நம்ம பேசும்போது சார், இதையெல்லாம் தாண்டி இந்த தியானம் இந்த மாதிரியான முறைகளும் மருத்துவத்தில் அடக்கம் அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இது கூட பல வியாதிகளை தானே சரி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெடிடேஷனை பற்றின ஒரு ஆலோசகராகவும் இருக்கீங்க. நம்மளுக்கு இவ்வளோ இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் இந்த தியானம் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த இடத்துல மருந்தாக வருது சார்? இல்லை, தியானம்ன்றது மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். இப்போ வந்து மாடர்ன் சயின்ஸை வந்து ஆங்கில மருத்துவமே நீங்கள் எடுத்து பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டிசீசஸ் ஆர் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட். இப்போ இன்றைக்கி வந்து உலக அளவில் 10 கில்லிங் டிசீசஸ்ன்னு ஒரு லிஸ்ட் அவங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தாங்க. அதாவது உயிர்கொல்லி நோய்கள் 10 உயிர்கொல்லி நோய்கள் எடுத்தாங்க. இந்த 10 உயிர்கொல்லி நோய்கள் எடுக்கும்போது அது 2020க்கு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த 10 உயிர்கொல்லி நோய்களில் முதல் வரக்கூடிய கிட்டத்தட்ட 4 நோய்களுமே வந்து மன அழுத்தத்தினால் வரக்கூடிய வியாதிகளாக தான் இருக்கிறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த பரபரப்பான வாழ்க்கை,
இதில் மனிதனுக்கு வந்து ரெஸ்ட்டு கம்மியாக இருக்குது, இல்லைன்னா தூக்கம் ஒழுங்காக இல்லை. படுக்கிறதே இன்றைக்கி வந்து இன்டர்நெட்டும் இந்த டிவியும் பார்த்துட்டு நம்ம எல்லோரும் படுக்கிறதே வந்து 12 மணி ஆக்கிடுறது. 12 மணிக்கு படுத்துட்டு நமக்கு வந்து 8 மணி வரைக்கும் தூங்கிறது, இல்லைன்னா சீக்கிரம் எந்திரிக்கக்கூடிய சூழ்நிலை. பசங்கள் ஸ்கூலுக்கு போனோன்னா சீக்கிரம் எந்திரிக்கக்கூடிய. அப்போ இயற்கையாக மனிதனுக்கு ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்ல ஆழமான ஒரு தூக்கம் தேவைப்படுகிறது. அப்போ இந்த ஆழமான தூக்கத்துக்கு இன்றைக்கி நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகிடுது. அதனால் அந்த ஆழமான தூக்கம் 8 மணி நேரம்ன்றது நிறைய பேருக்கு 5 மணி நேரமோ 6 மணி நேரமாகவும் குறைஞ்சிடுறது. பட் இது உடம்புக்கு வந்து அது தாங்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, அந்த த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும்போது இப்போ இயற்கையான ஒரு தியானம் தான் நமக்கு தூக்கம் அப்படின்றது. இப்போ நம்ம செய்யக்கூடிய வேலைகள் 10 மணி நேரம் வேலை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் கொடுத்தோம்னா அந்த இதுலேருந்து நீங்கள் வேலை செய்கிறதுலேருந்து வந்தக்கூடிய மன அழுத்தங்கள் எல்லாம் அன்னன்னைக்கு அது வந்து கிளியர் ஆகி அடுத்த நாளைக்கு நம்ம புது மனிதனாக போகிறோம். இங்கே வந்து நம்ம அது வந்து சேர்த்து வைக்கிறோம் எவ்ரிடே. ஏன்னா வந்து 5 மணி நேரம் தான் தூங்குறோம், 8 மணி நேரம் தூங்குறது அந்த 3 மணி நேரம் கம்மி ஆகிறது. அப்போ சேர்த்து வச்சு என்ன ஆகுறதுன்னா உங்கள் மனசுக்குள்ளே அது வந்து ரொம்ப அழுத்தமாக போய் அது வந்து மனசிலும் உடம்பிலும் ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் உண்டாக்குறது. இப்போ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறதே அதுதான், undue pressure on your nervous system which brings a physical and chemical change in your body. அப்போ அந்த கெமிக்கலும் சேஞ்ச் ஆகிறது, உள்ளே இருக்கக்கூடிய பயோகெமிஸ்ட்ரியே மாறுறது அந்த ஸ்ட்ரெஸ்ஸினாலே. அப்போ எல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆர்கானிக் டிசீஸ், ஈவன் ஆர்த்தரைட்டிஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த மனசுக்கு ஒரு பங்கு இருக்குது நம்ம உள்ள வியாதி உருவாக்குறது. ஸோ அது ஆயுர்வேதம் அந்த காலத்துலேருந்து அதை சொல்ல மனேவ மனுஷியானாம் காரணம் பெந்த மோக்ஷயோகம் அப்படின்னு சொல்கிறோம். மனசோட அழுத்தம் எவ்வளோ தூரம் இருந்தோ அது உங்களை கட்டுப்படுத்தும், இல்லை நீங்கள் வந்து மோட்சமடைஞ்ச மனிதனாகும், நீங்கள் வந்து ரொம்ப இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறலாம். அப்போது மனசில் எவ்வளோ தூரம் நம்ம அழுத்தங்களை சேர்த்து வைக்கிறீங்களோ அது ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஆகி போயிடுறது. அப்போ இந்த அழுத்தங்களை அன்னன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தூக்கத்தில் நம்ம குறைச்சல் பண்ணும்போது அங்கே இந்த தியான முறைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வருது. ஆனால் அங்கே தியானம் செய்யும்போது இப்போது இதில் ரிசர்ச்சஸில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறது 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் தியானம் பண்ணும்போது ஒரு தூக்கத்திலேருந்து கிடைக்கக்கூடிய டபுள், அதாவது 7 to 8 ஹவர்ஸ் நீங்கள் தூங்குறத விட டபுள் மடங்கு 2 மடங்கு ஓய்வு உடம்புக்கும் மனசுக்கும் கிடைக்கிறதாக சொல்கிறோம். ஸோ அந்த ஓய்வு பயன்படுத்தி நம்மளோட இந்த தூக்கத்திலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த கம்மியை வந்து இது சரி செய்கிறோம். அப்படி சரி செய்யும்போது அது வியாதிகளை ஆட்டோமேட்டிக்கலி குறைச்சிக்கும். ஸோ மன அழுத்தங்கள் எவ்வளோ தூரம் குறைக்குமோ அவ்வளோ தூரம் அந்த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் ஹேப்பன் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அப்போ அதில் வந்து தியான முறைன்றது வந்து இன்றைக்கி நிறைய தியான முறைகள் இருக்குது. இப்போ தியான முறைன்னு எடுக்கும்போது அது நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்குது. அது இன்னும் இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லுவோம், கான்சன்ட்ரேஷன் சொல்கிறோம், கான்டம்ப்ளேஷன் சொல்கிறோம், நிறைய விதத்தில் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அது எது உங்களுக்கு சுகாரியமாக இருக்கோ இல்லை உங்களுக்கு வந்து அது வந்து அந்த டைம் கன்சம்ஷன்ஸ் அது பார்க்கணும். சிலவங்க வந்து 1 hour தியானம் பண்ணால் தான் சரியாகும்னு சொல்லுவோம். 1 hour தியானம் பண்ணுறதுன்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாராலையும் அது ஒதுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ எவ்வளோ இயற்கையாக எவ்வளோ சின்ன டைம் யூஸ் பண்ணி அந்த இதை அடையுமோ அது உங்களுக்கு எது சௌகரியமோ அதை மாதிரி பார்த்து ஒரு தியான முறையை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். அப்போ ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம காலையிலும் மாலையிலும் இது வந்து 1% ஆஃப் த டோட்டல் டைம் கூட உங்களுக்கு வர்றதில்லை. அதை எல்லாராலையும் ஒதுக்க முடியும். அப்படி நீங்கள் ஒதுக்கும் போது உங்களுக்கு வந்து மருத்துவ ரீதியாக கூடிய செலவுகள் குறையும், உங்களுக்கு வந்து இமோஷனலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். இல்லைன்னா பசங்க சின்னதாக கத்தும்போதோடு அவனை பிடிச்சி அடிக்கிறது அது மாதிரி இருக்கிற பிரச்சனைகள்லாம் நம்ம வரும். அதெல்லாம் ஒரு சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் தான் நாங்கள் சொல்கிறோம். எல்லாருமே அப்படி பார்த்தோம்னா ஒரு சைக்காட்ரிக் டிசீஸுக்கு இன்றைக்கி அடிமையாக இருக்குது. நம்மளால் அது சொல்ல முடியல, ஏற்றுக்க முடியல. ஏன்னா இன்றைக்கி கவுன்சிலிங் ரொம்ப பிரபலமாக இருக்குது. அதனால ஏன்னா எல்லா வாழ்க்கையிலுமே அந்த கவுன்சிலிங் தேவைப்படுறது. இப்போ நீங்கள் அந்த ஐடி ஃபீல்டில் எடுத்தால் கூட ஒரு HR அங்கே போனாலும் அங்கே ஒரு கவுன்சிலர் இருக்குது, அவங்கள்ட்ட பேச வேண்டியிருக்கு. அப்போது எல்லாருமே வந்து ஒரு விதத்தில் இல்லை இன்னொரு விதத்தில் சைக்காட்ரிக்காக அப்செட் ஆகி இல்லைன்னா பிரச்சனைகளோடு தான் போகிறது. அது காரணம் நமக்கு வந்து இயற்கையான ஓய்வுகள் இல்லாமல் போயிடுறது. அப்போ ஓய்வு அதிகமாக கிடைக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட உடம்பும் நல்லாயிருக்கும். அதுக்கு தியானம் பயிற்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தியானம் பேசணும், டிசீஸ் மெடிசன்ஸ் இதெல்லாம் பேசணும். உணவு பழக்க வழக்கங்களுக்கும் ஆயுர்வேதிக்கும் எவ்வளோ தொடர்பு? இது ஒரு ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா நிறைய பேர் ஆயுர்வேதத்துக்கு வர்றதுக்கு யோசிக்கிறது அந்த ஆயுர்வேத டாக்டர் பார்த்தா பத்தியம் சொல்லுவாங்க, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, புளிக்கு போய் சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, எல்லாமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை நாங்கள் சொல்கிறோன்ற ஒரு பயம் மக்கள் மனதில் இருக்குது. அது தேவையற்ற ஒரு பயம் ஆக்சுவலி. இப்போ வந்து அதே வந்து நம்ம சுகர் வந்து பேஷண்ட்டு நம்ம சொல்கிறோம் இது சாப்பிடக்கூடாது, சர்க்கரை சாப்பிடக்கூடாது. ஏன்னா வந்து அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸில் எது அதிகமாக இருக்கோ அது சாப்பிடாமல் இருந்தால் தான் நீங்கள் அந்த வியாதிக்கு அது மருந்துக்கான பத்தியம் இல்லை, அது வியாதிக்கு தான் சொல்கிறோம். இப்போ சர்க்கரையை சாப்பிட்டா சர்க்கரை வியாதி அதிகமாகும், அதனால் சர்க்கரையை குறைச்சி சாப்பிடுங்க.
எண்ணெயில் வறுத்த பொருள் சாப்பிட்டா பிபி வியாதி அதிகமாக இருக்கும், அதனால் அது குறைச்சி சாப்பிடுங்க. உப்பு பண்டங்கள் சாப்பிட்டாலும் அதே மாதிரி உங்களுக்கு வரும், அதனால் அது குறைச்சலாக சாப்பிடுங்க. அது மருந்துக்கான பத்தியம் இல்லை. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன், ஆயுர்வேத மருந்துகளுக்கு பத்தியம் இருக்குன்னு. ஆயுர்வேத மருந்துகளுக்குன்னு பத்தியம் ஒன்றும் கிடையாது. பத்தியம் உங்கள் வியாதிக்கு தான், உங்கள் உடம்புக்கு தான். ஸோ அதனால் பத்தியத்தோடு நம்ம சாப்பிடும்போது எல்லா உணவுகள் அல்ல எல்லா மருந்துகளும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அதோட குணம் தெரியும். அதே மாதிரி நம்ம வரலாறில் சொல்கிறோம், நம்ம பழமை மருந்துகள் எல்லாமே சொல்கிறது தான் உணவே மருத்துவம் அப்படின்றதான் சொல்கிறது. நம்மளோட சமையல் கட்டே ஒரு மருத்துவம் தான். ஆனால் இன்றைக்கி நம்மளோட பாரம்பரிய சமையல்களெல்லாம் நம்ம விட்டுண்டு இந்த பிஸா பர்கர் அந்த மாதிரி வந்து ஜங்க் ஃபுட்ஸு இப்போ வந்து கவர்மெண்ட்டே அதை பற்றி திங்க் பண்ணுறாங்க. ஈவன் ஸ்கூல்ஸ் கேன்டீன்ஸில் இந்த ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணுன்றது வந்து ஒரு 2 வாரம் முன்னாடி நமக்கு பேப்பர்கள்லாம் வந்து பத்திரிகைகள்லாம் வந்தது. அது கவர்மெண்ட் அதை வந்து பரிசீலிச்சுட்டு வர்றாங்க. எப்படின்னா கேன்டீன்ஸ்லாம் வந்து இது மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக கொடுக்காம நம்ம பாரம்பரிய உணவுகள் கொடுக்கறதாக ஒரு இது பண்ண ஒரு நல்ல யோசனை அது. ஏன்னா பாரம்பரிய மருத்துவ ரீதியாக நீங்கள் பார்த்தோம்னா எல்லாமே மருந்துகள் தான். எல்லா சாப்பாடுன பொருட்களும் நம்ம வந்து மஞ்சள்லேருந்து பச்சை கற்பூரம் மஞ்சள் இதெல்லாம் நம்ம சாப்பாடில் யூஸ் பண்ணிட்டு இருந்த காலத்தில் நமக்கு வியாதிகள் கம்மியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே வந்து டின்டு ஃபுட்ஸும் இல்லைன்னா ப்ரிசர்வ் ஃபுட்ஸும் ரெஃப்ரிஜரேட்டட் ஃபுட்ஸும் யூஸ் பண்ணிட்டு எதுக்கு எப்படி என் பையனுக்கு கரல் டிசீஸ் வந்துச்சு, இந்த லிவர் டிசீஸ் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ ஆகார பழக்க வழக்கங்களுக்கு அது பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குன்றது கரெக்டு தான். ஏன்னா இன்றைக்கி 50% குழந்தைகளுக்கு நான் ஆல்கஹாலிக் லிவர் டிஸார்டர் சொல்லக்கூடிய வியாதி இருக்குது. தண்ணி சாப்பிட்றவங்களில் எப்படி லிவர் கெட்டு போகுமோ அதே மாதிரி சின்ன குழந்தையோட லிவரும் கெட்டு போகிறது. என்ன காரணம்? சப்ளிமெண்ட் கொடுக்கறதுனாலையும் கண்ட மருந்துகள் சாப்பிட்றது. இது சாப்பிட்டா அவனுக்கு புத்தி வந்துடும், இது சாப்பிட்டா அவன் பெருசாக பெரியவன் ஆகிடும், ஹைட் ஆகிடும், 4 நாளில் அவன் பெருசாகிடும் அப்படின்லாம் சொல்லி இயற்கைக்கு ஒரு டைமிங் இருக்குது. அந்த டைம் ஃபேக்டரில் தான் அது போகும்னு தவிர இதெல்லாம் வந்து உணவுகள்லாம் கொண்டு திணிச்சதுனால ஒன்றும் உடம்பு வந்து ரொம்ப உடம்படான்னு வராது. அவன் புத்தியோ இதோ வளர்றதோ ஒன்றும் ரொம்ப இது இல்லை. அதில் இயற்கையாகவே சொல்லியிருக்கேன், நம்ம பிரம்மி சாப்பிடலாம், வல்லாரைன்னு சொல்கிறக்கூடியது பிரம்மி, அது சாப்பிடலாம். அந்த மாதிரி மருந்துகள்லாம் வந்து இயற்கையாகவே இருக்குது. செயற்கையாக நீங்கள் எவ்வளோ கொடுக்கும்போதும் அது லிவர் தான் சிந்தசைஸ் பண்ணணும்னு தவிர அது லிவர் கெட்டு போயிடுறது. அப்போது பழக்க வழக்கங்களும் நம்மளோட ஆகார பொருட்களும் தான் பாதி வியாதி காரணம். அப்போ அந்த மாதிரி ஆகாரங்களை நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறத நாங்கள் பத்தியம்னு சொல்கிறது. ஆனால் பத்தியம் வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பத்தியத்தோடு சாப்பிட்டா கொஞ்சம் சீக்கிரமாக குணம் தெரியும். பத்தியம் இல்லாமல் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் அதிகமாக மருந்துகள் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு பொறுமை இருக்காது. அதனால் சீக்கிரமாக குணம் தெரியணும்னா பத்தியத்தோடு சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்கிறோன்னு தவிர பத்தியம் தேவையில்லை. அதுலேயும் மூட்டு வலிகள் சம்பந்தமான இந்த வியாதிகளில் பத்தியம் தேவையில்லாமையே இப்போ வந்து மருத்துவ ரீதியாக நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ பொதுவாக வந்து மூட்டு வலிக்கு நாங்கள் வந்து இந்த வெளியே பூசு மருந்துலேயே சரி பண்ணக்கூடிய ஒரு கொள்கையும் பண்ணிட்டு இருக்கு. அப்போ பத்தியம்ன்றவங்களுக்கு அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெளியே போட்டே வந்து நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடியது 3 to 4 மாதம் வெளிப்பூசு மருந்துகளாலேயே பத்தியம் இல்லாமலேயே நமக்கு வந்து வியாதிக்கு குணப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்கு. ஸோ அது உபநாகம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு ட்ரீட்மெண்ட் முறை இருக்குது. ஸ்னேகோபனாக அக்னிகர்மா பெந்தனான் மர்தனானிச்சா இந்த 4-5 வழிமுறைகள் தான் மூட்டு வலிக்கு ட்ரீட்மெண்ட்டாக சொல்லியிருக்கு. அதில் உபநாகம் அப்படின்றது பூச்சி மருந்துகளால் செய்யப்படக்கூடிய ஒரு வியாதியை குணப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. அந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கு பத்தியம் தேவையில்லை. ஏன்னா நம்ம உள்ளுக்கு மருந்து சாப்பிட்றது இல்லை, அதனால் பத்தியமும் தேவையில்லை. உள்ளுக்கு மருந்து சாப்பிட்டா கூட பத்தியம் தேவையில்லை. சீக்கிரமாக குணம் தெரியறத நம்ம பத்தியம் அப்படின்றது சொல்கிறோம். ஓகே, ஒரு ஆயுர்வேத மருத்துவராக ஆயுர்வேத மருத்துவம் அப்படிங்கிறதோட வரலாறு எப்படி இது ஆரம்பிச்சது, எவ்வளோ தொன்மையான ஒரு மருத்துவம், இந்த மருத்துவ முறையில் நம்ம ஒரு நோயை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம், எந்த காரணிகளெல்லாம் ஒரு நோய் நம்மளுக்கு உருவாகுது, அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன, தீராத நோய்களுக்கும் இதில் எவ்வளோ தூரம் மருத்துவம் இருக்குது, இதெல்லாம் தாண்டி உணவு பழக்க வழக்கங்கள் எவ்வளோ முக்கியமானதாக இருக்குது, இப்படி பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.